ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு வீட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்களா, இல்லை இவங்க எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போய் சமாதானப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு இல்லைன்னு இழுக்க தான் போகிறாங்க. இந்த கல்யாணம் எப்படியோ நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் நிவின் வந்துடுறாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நிவின் பேரண்ட்ஸும் வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே கூடுதலாக கவனிக்கக்கூடிய விஷயம். இதை எப்படி கார்னர் பண்ணி விஜய் கொண்டுட்டு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா விஜயும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது தான். நான் நேற்று பகுதியில் சொன்னது என்னென்னா, விஜய் என்ன பண்ணாலும் நிவின்க்கு இன்னும் விருப்பம் இல்லாமல் இருக்கே, அந்த ஒரு விஷயம் இருக்குது. மிரட்டி உருட்டி கொண்டுட்டு வந்துடுறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் டைலாக்ஸ் ஃபுல்லாக விஜய்க்கு செம்மையாக கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு ஹோப் கொடுத்துட்டாரு. அவருடைய அந்த என்ன சொல்கிறது, வாக்குறுதியை அவர் காப்பாற்றுறதுக்கு முனைப்பாக வேலை செய்வார் அப்படிங்கிறது தான். அதே சமயம் இங்கே நிவினோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. பசுபதி பின்னணியில் இருக்காங்க. டோட்டலாக இந்த பக்கம் அந்த பக்கம் போகுது. நிவின் வீட்லேயும் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருமே கல்யாண மண்டபத்திற்கும் வந்திருக்காங்க. இது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் வந்திருக்கு. அதை பற்றி நான் தான் லேட்டாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசுகிறேன். ஓகேவா? இந்த வீடியோ பற்றியா உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டே டியூன் 0 பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸ்டேடியம்.